வாங்க. எவ்வளோ பஸ் கணக்கு? டீ ஒன்று, பரோட்டாவும் பார்சல் ஷார்ட்டேஜில் 3 இல்லை 400 வரும். தான் பஸ் ரைட். இந்தாங்க 100 ரூபா மிச்சம். இந்த முன்னுக்கு ஒரு ஆள் கால்சியமில் கொஞ்சம் நேரமாக இருக்காரு, போலன்னு வந்துருக்காரு. சரி, இந்த மிச்ச காசை கொண்டு வரதா அவருக்கு பார்த்து கொடுத்துட்டு போங்க. அல்ல நன்மையை தருவா, நமக்கு மறுமைக்கு உதவுமே. சரி இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டு போவோமே. சரி சரி. தம்பி என்ன தாங்க தம்பி. சரி அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். இந்த கொஞ்சம் கால்சியம் கண்ணை மதிக்காதே. மிச்ச காசை கொண்டு வரதப்ப அதை அவருக்கு கொடுத்துட்டு போனால நன்மை தருவா, நமக்கு மறுமையில் உதவும். மிச்ச காசை கொண்டு வரதப்ப அதை அவருக்கு கொடுத்துட்டு போனால நன்மை தருவா, நமக்கு மறுமையில் உதவும். சரியா? சரி, அது பிரச்சனை கொடுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். இல்ல 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 இல்ல. இந்த கதையை பாட்டுங்க, என்ன கதையை நான் கேட்டேன். ஒரு கதைக்கு போறவங்க நான் கொடுக்காம போனா பாவம் எனக்கு தான் வந்து சேரும். ஏற்கனவே எடுத்து வைக்க மச்சான் சோமா இருக்கீங்களா? உண்மையிலே உள்ளுக்கு இருக்கிறவரு முதலாளி இல்ல, அவரு ஸ்ரீதேவி. அவர் கதைக்குத்தான் உங்களுக்கு தார புடிங்க. இதே மச்சுக்கங்க. A few minutes later. என்ன கலக்கலாம் பாத்துட்டீங்களா? தள்ளு பரவாயில்ல போலாம், எடுங்க எடுங்க. இந்த பங்கலாடுங்க போகணும். கடைக்கு நேரம் வித்தக்காரனா எத்தனை பேர்ட்ட ஜல்லிச்சு அனுப்புறேன்னா கொடுங்க கொடுங்க. நீங்க வேணாங்க, நான் பங்கெடுக்க. என்ன நீங்களே பிச்சைக்காரனா? நீங்க பிச்சை மட்டும் எடுத்திருந்தா 20 ரூபாய்க்கு மேல ஒத்தனும் போட்டுக்க மாட்டான். நான் அவ்வளவு தொண்டைகளையே கத்தி கத்தி தான் உங்களுக்கு 7000 ரூபாய் சேர்ந்துருக்கீங்க. அதுல 4500 ரூபாய் எனக்கு, 2000 ரூபாய் உங்களுக்கு. நீங்களே கணக்கு பாருங்க. கால் நட்டிட்டு சும்மா இருந்தா 7000 உழைப்பீங்களா? எந்த கதைக்கு தான் அவ்வளவு காசு. சரியா? இந்தாங்க 2000 ரூபாய் நீங்க வச்சுக்கங்க. 4000 ரூபாய் நாங்க கொண்டு வரோம். நாளைக்கு நேரத்துல வாங்க விட்ட முடியும். அப்ப இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளிக்கிழமை வர. சரியா? அதாண்டு ஒரு மையா கடை அடைச்சாச்சு. கடை வியாபாரத்தை விட இந்த காலை வச்சு வியாபாரம் பண்ணல உழப்பதான் காலைல கட்டாயம் வந்துடணுமா பையனா? இவ்வளவு நாளைக்கு இப்படியா சொல்லிருக்கு நமக்கு தெரியாம போயிட்டா. மாமாவை நமக்கு இருக்குமோ தெரிஞ்சிருந்தா இந்த தொழில் செஞ்சுக்கலாம். மாமா சோமா இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு 2000 தான் சேர்ந்துருக்கு. என்னோட வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20,000 சேரும். உங்களுக்கு 10,000 எனக்கு 10,000. என்ன போமா? என்ன மாமா யோசிக்கிறேன்? பிச்சை எடுக்கிறதுக்கு எந்த இடம் இருக்கு?